நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, 20 தொகுதி ஜெயிக்க போற கட்சிக்கு சர்வே எதற்கு? அண்ணாமலையால் அம்பலமான திமுக பலம். அண்ணாமலை அவர்கள் நேத்து செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்கள் மத்தியில அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி திமுகவோட சர்வே முடிவு எப்படி பாக்குறீங்க? நான் சர்வே பார்க்கலனே. அவர் சர்வே முடிவு வந்துருச்சானே. எதுக்குன்னே சர்வே பண்றாங்க? ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க? மக்கள் மனசுல கோபம் இருக்கு. மக்கள் மனசுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும். ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க. யாரு ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் ஜெயிச்சாங்க. அந்த 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர, மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்துல 2 இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் முதலமைச்சரை பத்தி நான் காட்டமா பேச விரும்பல. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, வேகமா குணமடைந்து வரணும். அதனால என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி. அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயத்தை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல்ல சர்வே விஷயங்களை பற்றி பேசலாம். 2வது முதல்வருடைய உடல்நிலை தொடர்பாக நாம 2வதாக பேசலாம். ஏன்னா இன்னைக்கு அமாவாசை, அதனால முக்கிய பரிசோதனை ஒன்று முதல்வருக்கு செய்திருக்கின்றார்கள். அதை பற்றி 2வதாக நம்ம பார்க்கலாங்க. முதல்ல சர்வே எதற்காக திமுக எடுக்குது? அண்ணாமலை சொல்ற மாதிரி திமுகவுக்கு பலம் இல்லையா? எது உண்மை? முதல்வரை பொறுத்த வரைக்கும் எதற்காக உளவுத்துறையை முடக்கி விட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக கவனிக்க வேண்டும். எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். வெளியில் ஒண்ணு கூட்டணி கட்சிகள் பேசுகிறது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி கட்சிகள் வேறு ஒண்ணு பேசுகிறது. எது நிஜம்? எடப்பாடி பழனிசாமியை யார் யார் சந்திக்கின்றார்கள், என்ன பேசப்படுகிறது? ஒட்டுமொத்தமாக உளவுத்துறையை முடக்கி எடப்பாடி பழனிசாமியை கண்காணிப்பதுதான் முதல் வேலை. 2வது வேலை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இந்த திட்டத்திற்காக திமுகவும் தமிழக அரசாங்கமும் ஏகப்பட்டவைய செலவு செய்திருக்கிறது. பெரிய பெரிய ஆளுமைகளை வைத்து விளம்பரம், தொலைக்காட்சியில் மட்டுமில்லாம சமூக வலைத்தளத்திலும் சரி, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பயங்கரமா விளம்பரம் பண்ணிருக்காங்க. அதற்குன்னு ஒரு பாடல், அந்த பாடல் ஒரு குத்து பாடல். மக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மறக்கவே கூடாது, முணுமுணுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஊருக்கு ஊரு மூளை முடுக்கெல்லாம் வந்து அந்த பாடலை ஒளிபரப்பு செய்கின்றார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்கின்ற பொழுது மக்களுடைய குறைகளை மொத்தமாக களைவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், திமுக நிர்வாகிகள் என்று சொல்லிட்டு அனைவரையும் களத்துல இறக்கி இருக்கிறாங்க. இப்படி பாடல் எல்லாம் போட்டு பெரிய விளம்பரம் எல்லாம் செய்து ஏகப்பட்ட ஆளுமைகளை களத்துல இறங்கின பிறகு கூட மக்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல பெருசா ஈடுபாடு காட்டவில்லை. அந்த திட்டம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இவ்வளவும் செஞ்சோம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது எதற்காக படுதோல்வி அடைந்தது? மக்களுக்கு குறை இல்லையா? இல்ல இந்த அரசாங்கத்துக்கிட்ட குறை சொன்னோம்னா அது தீராது என்று மக்கள் இதுல ஈடுபாடு காட்டவில்லையா? ஆனா ஆட்சியே முடிய போது இப்ப சொல்லி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கின்றார்களா? எதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது இந்த அளவுக்கு பிளாப் ஆயிருக்குது? தொடங்குகின்ற பொழுது வேகம் எடுத்தது, போக போக அப்படியே படுத்துடுச்சு. ஏன்? சர்வே எடுத்துட்டு வாங்க, மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ஏன் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். 2வது ஓரணியில் தமிழ்நாடு 1 கோடி வரைக்கும் உறுப்பினர்களை வேகமா சேர்த்த திமுக உடன்பிறப்புகள் 1 கோடிக்கு பிறகு உறுப்பினர்கள் சேர்வது மந்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதுலயும் நாம சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஆளுமைகளை இறக்கி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஓரணியில் தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் வீடு வீடாக கதவை தட்டுகின்ற போது கூட 1000 ரூபாய் கொடுக்க போறோமா உங்களுக்கு கிடைக்கலாம் கூட, தேர்தல் நேரத்துல ஒரு ஓட்டுக்கு 5000மோ 6000மோ தரப்போறோம் வாங்கம்மா அப்படின்னு அழைக்கின்ற பொழுதும் ஏன் மக்கள் ஆர்வம் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலை ஏன் இப்படி திமுக எதிராக மாறி இருக்கிறது? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊடகம் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக பேசாமையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை திசை திருப்பும் விதமாக
எதிர்கட்சிகளை உடைச்சி ஓடி ஓடி விளையாடிட்டு கொண்டிருந்தோம். உடைந்து போன கட்சிகள் பற்றி விவாதம் நடத்தி கொண்டிருந்தன ஊடகம். இன்னைக்கும் பாமக பற்றி தான் விவாதம் நடத்துகின்றார்கள். அப்பனும் மகனும் ஒன்னாவாங்களா? மதிமுக நிர்வாகிகள் கூண்டோடு விலகல். மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்குகின்றாரா? வைகோ கட்சி சார்பாக வைத்திருக்கக்கூடிய 350 கோடி ரூபாய் என்ன பண்ண போறாரு? இப்படிதான் ஊடகம் பேசிக் கொண்டிருக்குது. மோடியை பற்றியும் மோடி ஆட்சியை பற்றியும் தமிழகத்துல மொத்தமா விவாதம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது திமுக ஆட்சியுடைய தவறுகள் மக்களிடையே போய் சேராத பொழுது கூட ஏன் திமுகவை மக்கள் விரும்பல? ஏன் திமுக எதிராக மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள்? என்னதான் பிரச்சனை? இன்னும் என்னதான் பண்ணணும்? முழுமையாக திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது. ஒரு தம்பி திமுக இருக்கக்கூடியவர், அவரு கட்சி பொறுப்பு தான் இருக்கிறாரு. அடிக்கடி எனக்கு போன் பண்ணுவாரு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மீது அதிகாரிகளுக்கே நம்பிக்கை போச்சு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. IPS IAS அதிகாரிகள் இப்போ எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக பூங்கொத்து கொடுத்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். மக்களுடைய செல்வாக்கு விழுந்து போய்விட்டதை உளவுத்துறையானது அதிகாரிகளுக்கு தெரிவித்து விட்டது. சோ இந்த ரிப்போர்ட் முதல்வருக்கு போவதற்கு முன்பாகவே அதிகாரிகள் தங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அதிகாரிகள் நகர்கின்றார்களாம். அதனால அரசாங்க கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி நகர்கின்ற பொழுது தேர்தல்ல இது ரொம்பவே எதிரொலிக்குமா. அதனால அரசு ஊழியர்கள் எந்த அளவுக்கு திமுக ஆதரவா இருக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து வந்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனநிலையை படிப்பதற்காக அறிக்கை எடுக்கின்றார்களாம் திமுகவில். இது தினமலர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. இதைதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏப்பா ரிப்போர்ட் வந்துடுச்சா? ரிப்போர்ட் வந்ததை நான் பார்க்கலையே, சர்வே எடுத்தாங்க ஆனா சர்வே முடிவுகள் வரலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்வார். அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் அடைகின்ற பொழுதுதான் 2 பேர் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து திமுக இந்த முறை படுதோல்வி அடைய போதாம். அந்த அளவுக்கு வந்து மக்கள் திமுக எதிராக இருக்கின்றார்களாம். இப்படிலாம் எதற்காக சர்வே எடுக்கணும்? முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 2 கிராமத்தில் போய் உட்காந்து 2 நைட் இருந்தார்னா மக்கள் என்ன சிந்திக்கின்றார்கள், மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றியும் மக்கள் எந்த அளவுக்கு திமுக மீது கோபத்தில் இருக்கிற என்ற விஷயமும் புரிஞ்சிட போது. எப்படியா இருந்தாலும் 2 பேரோ அல்லது 20 பேரோ ஜெயிக்க போற கட்சிக்கு சர்வே எதற்கு? மக்கள் தான் ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. உண்மையாகவே மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்களா? அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு, தென் மாவட்டங்கள்ல பாருங்க திமுக நிலைமை என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர்ல பாருங்க 1 பைசா கொடுக்காம கூட நான் வெற்றி பெற போறேன் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் விட்ட பில்டப் தான் வந்து இப்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் விட்டுக்கிட்டு இருக்கின்றாரா? கள நிலவரம் என்கின்ற போது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. இப்ப சட்டமன்ற தேர்தலிலும் திமுக 20 தொகுதி தான் ஜெயிக்க போகுது, அந்த நிலைமை வரப்போற கட்சிக்கு சர்வே எதற்கு அப்படின்னு கேட்கின்ற போது இந்த அண்ணாமுடைய பேச்சுக்கு மாறாக தான் ரிசல்ட் வரப்போதா? உண்மையாக மக்களுடைய மனநிலையை அண்ணாமலை சரியா புரிஞ்சுக்கலையா இல்ல முதல்வர் சரியா புரிஞ்சுக்கலையா? இந்த விவாதமானது இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஓடிட்டு இருக்குது. நமக்கு தெரிந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை அண்ணாமலை அவர்கள் நல்லாவே உணர்ந்திருக்கின்றார். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விதான் எழும். திமுகவினர் இந்த 5 ஆண்டு காலம் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல, மக்கள் கிட்ட அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, மொத்தத்துல இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக எப்படி ஆட்சி செய்திருக்கிறது என்பதற்கான மதிப்பீடு தான் இந்த தேர்தல். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை சொல்வது ஓரளவுக்கு உண்மையாகும். ஏன்னா ஜெயம் கொண்டும் என்று தான் நினைக்கிறேன். குடிக்கிற தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாத காலமாகவே ரொம்ப மோசமா வருது. திமுக ஆட்சி கட்டில ஏறினதுல இருந்து டேங்க்ல இருந்து வருகின்ற தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ச்சியாக இப்ப 4 மாச காலமாக தண்ணி சரியில்லை அப்படின்னு ஜெயங்கொண்ட எம்எல்ஏ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மறியல் செய்து அவரை இறக்கி தண்ணி பாட்டில கொடுக்குறாங்க. அந்த தண்ணி பாட்டில தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போறார். இப்படி மக்களுடைய அடிப்படை தேவையே வந்து குடிக்கிற தண்ணி தான். குடிநீர் தொடர்பான சரியான தீர்வு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்? நேரடியா ஒட்டுமொத்த பேரும் மக்கள் பிரதிநிதிகிட்டே போய் தன்னுடைய குறைகளை சொல்றாங்க. ஆனா மக்கள் பிரதிநிதியை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ளாம அந்த பாட்டில தூக்கி எறிந்து விட்டு அவர் பாட்டுன்னு போறார். சோ அந்த அளவுக்கு மக்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற பொழுது திமுகவினருக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க?
அதனால அண்ணாமலை சொல்வது நிஜமாகத்தான் போதுங்க. சாலை போடல, மருத்துவமனையினுடைய கட்டமைப்பு சரியில்லை, பள்ளிகளுடைய கட்டமைப்பு சரியில்லை, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை, மொத்தமாக டிவியை வைத்து இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அன்றாடம் விலை ஏறிக்கொண்டே இருக்குது. அந்த விலையேற்றமானது மக்கள் தலையில தான் விழுது. அரசாங்கம் கடன் வாங்கி தொலைக்குது. அந்த கடன் சுமையானது மக்கள் தலையில விழுது. அதன் காரணமாக வரி உயர்வு, அந்த வரி உயர்வானது அத்தியாவசிய பொருட்கள் மேல வீழுது. அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பா மருந்து பொருட்கள் வாங்குகின்ற போது விலையேற்றம் ஏற்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக நிர்வாக தோல்வி அடைந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை பற்றி வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்று சொல்லிட்டு சமூக வலைதள வாசிகள் கிழித்தெடுக்கின்ற போது இன்னைக்கு 90% ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகின்ற போது அந்த குறைகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகின்ற போது திமுக ஆட்சி கட்டில இருக்கணுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சோ அதனால அண்ணாமலை சொல்ற மாதிரி இந்த ஆட்சி அடுத்த முறை வர வாய்ப்பே கிடையாது. 20 தொகுதி தான் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியா இருக்குது, அதிகார பலம் இருக்கிறது, அதிகாரிகளும் கூட தான் இருப்பாங்க, மத அடிப்படைவாதிகள் திமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கும் இருப்பதனால 20 தொகுதி கிடையாது. எனக்கு தெரிந்து திமுக 200 தொகுதி வெற்றி பெறலாம். பார்க்கலாம் திமுக 200 தொகுதி வெற்றி பெறுகிறதா இல்ல 20 தொகுதியா வெற்றி பெறுகிறதா என்று சொல்லிட்டு மொத்தத்துல ரிப்போர்ட் எடுக்கவே தேவையில்லை. மக்கள் கோபத்தில் இருக்காங்களா இல்லையோ, ஆனால் 45 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் திமுக மீது அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. அவங்க பெரும்பான்மையா இருப்பதனால கண்டிப்பா திமுக எதிராக இந்த தேர்தல் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கையில பணம் மீது அந்த பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அதனால 200 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், என்ன செய்து வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், வெற்றிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு துணிச்சலா வேற இருக்கிறாங்க. அதனால அவங்களை எல்லாம் தாண்டி ஜனநாயக முறைப்படி எதிர்கட்சிகள் எப்படி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற போறாங்க நமக்கு தெரியல. அதனால சர்வே என்கின்ற போது திமுகவுக்கு ஏமாற்றமான முடிவுகள் தான் வரும். ஆனா நிஜமா தேர்தல் களம் என்பது அதை எப்படி சந்திக்கணுமோ அப்படி தேர்தலை திமுக சந்திக்கும். உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்லாம் திமுக எப்படி சந்தித்தது நமக்கு தெரியாதா? அதனால பேப்பர்ல ஒரு நிலவரம் வரும், ஆனா நிஜத்துல களத்துல திமுக வேற மாதிரி தேர்தலை அணுகும். சோ இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படி அணுகிச்சுன்னா எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் சரி 20 தொகுதி தான் வெற்றி பெறும். திமுக 200 தொகுதி வெற்றி பெறும். நம்முடைய நண்பர்களே கமெண்ட்ஸ் நிறைய பேர் அதான் எழுதுறாங்க ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே. சரி, முதல்வருடைய உடல்நிலை எப்படி இருக்குது? முதல்வர் மருத்துவமனையில் இருக்கின்ற போது முதல்வர் மீது நான் கடுமையாக விமர்சனம் வைக்க போறதில்லை அப்படின்னு சொன்னாரு. முதல்வருக்கு நேற்று முழுமையான பரிசோதனை செய்தாங்க. அப்படி முழுமையான பரிசோதனை செய்துவிட்டு அவருக்கு ஆஞ்சியோ பண்ணணும், ஆஞ்சியோ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. சரி, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசை, நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு இன்னைக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. முதல்வருடைய இரத்த குழாய்கள்ல எந்த இடத்திலும் சரி அடைப்பு இல்லை, நன்றாக இருக்கின்றாராம். ஆஞ்சியோ பரிசோதனைக்கு பிறகு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு நேத்து நம்ம சொல்லியிருந்தோம்னா சனிக்கிழமை கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனா இப்போ காலையில ஆஞ்சியோ பண்ண பிறகு துரைமுருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாரு. அப்படி செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு வீட்டுக்கு வருவார் என்பது மருத்துவர்களே முடிவு செய்வார்கள். அது வரைக்கும் நாம காத்திருக்கதான் வேண்டும். ஆஞ்சியோக்கு பிறகு இன்னும் முதல்வர் சுறுசுறுப்பா இருக்கிறாரு நேற்றை விட அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சோ பகுத்தறிவு கழகம் ஆனாலும் நிறைஞ்ச அமாவாசைக்குத்தான் உடல் பரிசோதனையே செய்யணுமா? அடப்பாவீங்களா, ஒண்ணும் இல்லாதவருக்கு எதற்கு மருத்துவமனையில் உட்கார வச்சுட்டு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. நன்றி நண்பர்களே.